வணக்கம் நண்பர்களே. ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் சென்னை. பிவேர் ஆஃப் டோட்ஸ் புரோக்கர்ஸ் அண்ட் ஜாப் ராக்கெட்டர்ஸ், அதாவது எச்சரிக்கை அப்படி வச்சுக்கோங்களேன். இந்த ரயில்வே எக்ஸாம் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இல்லையா? ரயில்வே எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்ஸ் போட்டுட்டோம், 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போது நான் எப்படியாச்சும் இந்த வேலை வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, கடுமையாக படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதில் சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களை நான் வேலை வாங்கி தரேன் அந்த மாதிரி நிறையா பேரை ஏமாத்துறாங்க. அந்த ஏமாற்றுவர்களை நம்பாதீர்கள். எக்ஸாம் மூலம் மட்டுமே தான் உங்களால் வேலைக்கு போக முடியும். எக்ஸாம் இல்லாமல் கண்டிப்பாக வேலைக்கு உங்களால் போக முடியாது. அதனால் அதிக நபர்கள் இதை நிறைய பேர் சொல்கிறத கேட்டு ஏமாந்துடாதீங்க அப்படின்னு ரயில்வே போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதனால் in this regard, it is to be assured candidates that the entire recruitment process in the RRB exam is fully computerized and the selections is based purely on merit of the candidates. எக்ஸாம் ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணியாச்சு, எல்லாமே மெரிட்டில் தான் எடுக்க போகிறோம். There is no manual intervention in the selection process. RRBs are committed to ensure a fair and transparent selection process. அதாவது மேனுவலில் எதுவுமே பண்ண மாட்டோம், எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டு தான். அதனால் எந்த ஒரு ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் பக்காவாக என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிப்படையாக தான் உங்களுக்கு நாங்கள் செலெக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Hence, the candidates are advised to rely only on their hard work and caution too. இங்கே உங்களால் கடுமையாக உழைச்சா மட்டும்தான் வாங்க முடியும். உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை என்ன அப்படின்னா, beware of toads and job racketers trying to deceive by false promises and securing job in railways either through the influence or money or any other unfair means. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ரொம்ப உங்கள்கிட்ட நிறைய என்ன செய்வாங்க, நான் காசு கொடுத்தா வேலை கிடைக்கும், எனக்கு மந்திரி தெரியும், வேறு இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு நாங்கள் பண்ணிடலாம் அப்படிலாம் நிறைய பேர் உங்களை சொல்ல ஏமாற்றுவாங்க. அதை நீங்கள் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு ஆர்ஆர்பி போர்டு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அட்டெம்ப்டிங் unfair means will be disqualified and legal actions shall be initiated against them. சப்போஸ் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக எந்த சூழ்நிலையும் உங்களை என்ன செய்வாங்க, உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. RRBs have not appointed any agent or coaching center for action in their behalf. ஆர்ஆர்பி எந்த ஒரு ஏஜென்ட்டையுமோ எந்த ஒரு கோச்சிங் சென்டருமே யாருக்கு நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணலை. ரயில்வே ஆர்ஆர்பிக்காக யாருக்கும் எந்த இதுவுமே நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏஜென்ட்டும் எந்த கோச்சிங் சென்டருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் வார்ன்ட் எகெயின்ஸ்ட் எனி சச் கிளைம்ஸ் பீங் மேட் பை எனி பர்சன் ஏஜென்சிஸ். அதனால் இந்த மாதிரி யாராச்சும் உங்களுக்கு சொன்னாங்கன்னாக்க நீங்கள் அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Don't get cheated and lose your hard-earned money. Don't become a fool and a victim of unfair means. அதனால் என்ன, don't get cheated. நீங்கள் உங்கள் மணியை நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு அதை வாங்க முடியாமல் பணம் கொடுத்தா நம்மளுக்கு கிடச்சிரும், யாராச்சும் ஒரு பேரை பேர் சொல்லியாச்சும் இவங்க உங்களுக்கு பண்ணித்தராங்க, இவங்க ரயில்வேல பெரிய இன்ஃப்ளூயன்ஸனாலே இவங்க பண்ணி தருவாங்க, அவங்க பண்ணி தருவாங்க. நிறைய பேர் உங்களை முட்டாள் ஆக்குவாங்க, காசை வாங்கிட்டு திருப்பி காசை கொடுக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் உங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை யார்ட்டையும் கொடுத்துட வேண்டாம். வாட் இஸ் டு பி டன் பை த கேண்டிடேட் when approaching anyone with the promises or job and demands. யாராச்சும் உங்களுக்கு பண்ணாங்கனாக்க அதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மெரிட்டில் எடுக்கிறாங்க. யார் சொல்லியும் எதுவும் நடக்க போகிறது கிடையாது. அவர் மந்திரி சொன்னாலும் சரி, பணம் கொடுத்தாலும் சரி, பெரிய சொன்னாலும் அதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஒன்லி மெரிட் பேஸ் தான் நடக்கும். We are part of the mission in fair and transparent recruitment process and join Indian Railways with pride and be a hero. அதனால் கண்டிப்பாக கடுமையாக உழைச்சால் மட்டும்தான் கிடைக்கும், உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது. அதனால் யாராச்சும் உங்களுக்கு தவறாக நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி யாரும் பணம் கேட்டு பணத்துக்காக காசு கொடுத்துருவேன், எனக்கு பெரிய ஆள் தெரியும், மந்திரி தெரியும், அவர் தெரியும், இவர் தெரியும் யாராச்சும் சொன்னாங்கன்னாக்க அதை நம்பாதீங்க.
அப்படி பக்காவாக ரயில்வே போர்டு சொல்லியிருக்காங்க. யாராச்சும் பேர் சொல்லி யாராச்சும் இப்போ மணி வாங்குறாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க. பணத்தை வச்சு ரயில்வேல வேலை வாங்க முடியாது. 100% உறுதி. அதனால் உழைத்தால் மட்டுமே உங்களுக்கு வேலை கிடைக்கும். நன்றி நண்பர்களே. மறந்துடாமல் நல்லா உழைங்க. கண்டிப்பாக உழைச்சா உங்களுக்கு வேலை உண்டு. வேறு எதுவும் இல்லீகலாக போகாதீங்க. நிறைய பேர் உங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்துட்ருக்காங்க. ஏமாந்துறாங்க. எச்சரிக்கை. நன்றி. வணக்கம்.